வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில கமெண்ட்ஸோடு சந்திக்க போகிறோம். சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால அப்பப்போ அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ்னால உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ ஃபீவர் அண்ட் கோல்டு இது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே. நான் இப்போ வந்து ரேசர் 50 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு புது டிவிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. என்ன மாதிரி சொல்கிறேன்னா, நார்மலாகவே இந்த 8 சீரிஸ் ப்ராசரோ இல்லாட்டி டிமென்சிட்டி 9 சீரிஸ் ப்ராசரோ அது 9000 ப்ராசரோ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறத விட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே என்ட்ரி லெவல் ஏன் அந்த சாக்கு கூட இன்கேஸ் நல்லா பண்ணிச்சுன்னா, பட் அந்த மாதிரி அது பண்ணல. அதுதான் பிரச்சனை. 760 இருக்கு இல்லையா, நம்ம T760 அது வந்து எல்லா விதத்துலையுமே நம்மளை இம்ப்ரெஸ்லாம் பண்ணலை. வெறும் மாடம் மட்டும் நல்லா இருந்தது, மற்றபடி வந்து பேசிக் டாஸ்க்கு சும்மா ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமா சரி ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ப்ராசரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40,000க்கோ இல்லாட்டி 30,000க்கோ வருது அப்படின்னும் போது, ஏன்னா நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த ஸ்வீட் ஸ்பாட்னா ஒரு 30,000 வரைக்கும் வச்சுக்கலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரி, ஒரு TWSனா அது ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ ஃபோல்டபிள்ஸ்னா, ஸோ இதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ ஃபோல்டபிள்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ ஃப்ளிப் இந்த மாதிரியான கேட்டகரியை எந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்? இதுவும் 30,000 ரூபாய் கிடைச்சா நல்லது தான். பட் 30,000 ரூபாய் கிடைக்குதா அப்படின்னா நம்ம டெக்னோ மட்டும் தான் இப்போ ஃபேண்டம் V Flip கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. பட் இப்போ மோட்டோலாவும் வந்து அவங்க தரப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ சாம்சங் வந்து கேலக்ஸி ஃப்ளிப் வந்து FE அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டு, அதுவும் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு 50K பட்ஜெட்குள்ளே வந்ததுன்னா நல்ல விஷயம் தான். பட் அதை வந்து நம்மளால் சாம்சங் கிட்ட டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் இதுக்கு ரெலவெண்ட்டாக நிறைய லீக்ஸ் இருந்தது. இருந்தாலும் இப்போ மோட்டோரோலா இந்த டிவைஸ் வந்து 50K அந்த மாதிரியான ப்ரைஸில் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளிப் அப்படின்ற டிவைஸ் வந்து எந்த பட்ஜெட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 8 சீரிஸோ இல்லாட்டி டிமென்சிட்டி 9000 சீரிஸ் SoC தான் வேணுமா? அப்படின்னா ஏன் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Reno 12 Pro மாதிரியான ஃபோனு இல்லாட்டி Honor 200 மாதிரியான ஃபோனு அதில் டவுன் சைடே இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க. இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மிட்ரேஞ்ச் SoCயோட அதெல்லாம் நல்லாவே டெலிவர் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஒரு மீடியா கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் போனாலும் சரி இல்லாட்டி கேமரா பர்ஃபார்மன்ஸில் போனாலும் சரி, இதெல்லாமே நல்லா பண்ணிட்டாங்கன்னா மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரியான ஆடியன்ஸ் தான் அதிகம். ஸோ அதுக்காக தான் கேட்டால் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கேம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அதுவும் BGMI மாதிரியான கேம் ஆடுற பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னே கூட சொல்லிடலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க, ஃபோன் கால்ஸ் அதிகமாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்க போகுது இல்லையா? ஸோ அதை நோக்கி பயணிப்போம். ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நான் ரேசர் 50 எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து 7300X இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது வேறு லெவல் தான். டிஸ்பிளேல வந்து இவங்க இத்தனைக்கும் உங்களுக்கு டார்க் மோட் அப்படிங்கிறத சீரியஸாகவே நல்ல பிச் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல கமெண்ட் இருக்குது எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நல்ல டார்க் பிளாக்காக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, மணிவேல் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்கி ப்ரோ என்னோட Pixel 6a லைன் வந்துருச்சு. ஸோ கரூரில் F1ல கொடுத்தேன். 9 டேஸில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே வாரண்டிக்குள்ளேயே நடந்தது. ஸோ 30 டேஸ்லாம் ஆகாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஏன்னா விக்கி வந்து என்ன சொல்லியிருந்தானா, ஒரு 30 நாள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அது வந்து சேஃபர் சைடுக்காக சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பிக்சலோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா இப்போ பிக்சல் ஃபோன் வாங்குறோம் ப்ரோ, எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது? இதே F1 தான். ஸோ நம்ம மணிவேல் ப்ரோ சொன்ன மாதிரி F1ல தான் கொடுக்கணும். இது என்னன்னா, இஷ்யூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் டக்குன்னு ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இஷ்யூ கொஞ்சம் பெருசு, போர்ட் லெவல் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். அதனால் இங்கேருந்து நோய்டா அனுப்புறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் பரவாயில்ல, வாரண்டிலேயே டிஸ்பிளே கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மணிவேல் ப்ரோ கொண்டு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போது Pixel 8 அதை பற்றி பேசும்போதும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிங்க் லைன் இஷ்யூ பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிங்க் லைன் இஷ்யூ எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ அதனால் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இன்கேஸ் பிங்க் லைன் இருக்குது அப்படின்னாலும் அது வாரண்டி பீரியடுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. அகைன் வாரண்டிக்கு அப்புறமானா பிக்சல் அதை கூகுள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னன்னா Pixel Buds A இருக்குது பார்த்தீங்களா, அந்த Buds A ஒரு நண்பரோடது வாரண்டி முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு சைடு வேலை செய்யலை மாதிரியான ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு கூகுள் எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ரோச் பண்ணதுமே புது ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அடுத்தடுத்து அப்படின்னு. ஸோ உங்களில் யாருக்காது வாரண்டி பீரியடை தாண்டி உங்களோட கூகுள் ப்ராடக்ட் ஒரு பிக்சல் ஃபோன் ஆல்ரெடி பட்ஸோ ஏதாவது பிரச்சனையாகி அதுக்கு வந்து கூகுள் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கூகுளுக்கு மட்டும் கிடையாதுங்க. வாரண்டி பீரியடை தாண்டியும் என் ஃபோனில் பிரச்சனை இருந்தது, அதை வந்து அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எந்த பிராண்டோட டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம சொல்லுங்கள். சீரியஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தும். சொல்லப்போனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சாம்சங்கோட S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். எனக்கு வாரண்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளமுக்கு வந்து நான் போய் அப்ரோச் பண்ணுறேன். அது வேலிடாக இருந்தனால அந்த வேலிடான ப்ராப்ளமாக அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த எவிடன்ஸை நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல அதே S23 அல்ட்ரால அதே பிரச்சனை, பட் அவங்க பண்ணி தர மாட்டேன்னு சொல்லும் போது இதை நீங்கள் அட்லீஸ்ட் காட்டலாம். கரெக்டாக காட்டி கேட்கலாம். பாருங்கள்
இங்கே ஒருத்தருக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களை ரீச் பண்ண முடியும்னா அதுக்கப்புறமா உங்கள் கமெண்ட் எடுத்து வச்சு உங்கள் பேரை பார்த்து டெலிகிராமில் அட்லீஸ்ட் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இன்னும் பெட்டரான டேட்டா கிடைக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரா அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, சிவா ப்ரோ, why are you not mentioning about Moto 8 series and G series 15 to 25K Moto is trying their best in recent times, so please need your opinion. ப்ரோ நீங்கள் வேறு ப்ரோ வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்களா மோட்டோரோட ஃப்ளிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மோட்டோரோலா சீரிஸாகவே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா அப்டேட்ஸ் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது Edge 50 Neo அதில் 5 years ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. யோ மோட்டோவா இது, யாராவது தலையில் ஏதாவது அடிச்சிட்டிங்களா, கோமாவில் இருக்கானா பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அண்ட் எல்லாத்துலேயுமே மோட்டோ வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஐம் வெரி மச் ஹாப்பி. அண்ட் ஹலோ யூஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹலோ யூஐ இது ஃப்ளிப் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதில் இது வரைக்கும் நான் கவர் டிஸ்பிளேயாக இருக்கட்டும் இல்லாட்டி இன்டர்னல் டிஸ்பிளேயாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியுதுங்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசிக்காக அந்த டபுள் டேப் டு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப காலமாக நான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிக்சல் யூஸராக யோசிக்கும் போது எனக்கு அந்த ஆப்ஷனே இல்லையடா அப்படின்னு தான் இருக்குது. ஷாமி யூஸராக இருந்தாலும் எனக்கு இல்லையடா, போக்கோவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டபுள் டேப் டு ஸ்லீப்புங்கிறது ரொம்ப சப்பையாக ஃபீல் ஆகலாம். ஆனால் நிஜமாவே பவர் பட்டனுக்கு அந்த வேலையே கொடுக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பவர் பட்டன் தான் போகும். அண்ட் பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் 3 வருஷத்தில் கூட போகலாம். ரீசன் என்னென்னா நம்ம வந்து எப்போ பாரு ஃபோனை லாக் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் இல்லாமல் லாக்கே பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே இருப்போம். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே இது வரைக்கும் மோட்டோட ஹலோ யூஐயில் செம்ம ரீஃபைண்டாக ஃபீல் ஆகுது. என்ன தான் இதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது, அதே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக்கு தான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹலோ யூஐ அப்படிங்கிறத பற்றி பேச வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, வரும் காலங்களில் நான் சொல்கிறேன். ஸோ மோட்டோரோலா ஃபார் ஷோர் நல்ல மூவ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மோட்டோரோலாவில் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் டிஸ்பிளே லைன் இஷ்யூ மாதிரியான விஷயங்களை பற்றி நானும் பார்த்தேன். ஸோ ஆரம்பமே டிஸ்பிளே லைனாக தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மோட்டோரோலா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு உங்களில் யாருக்காவது உங்ககிட்ட மோட்டோரோலா டிவைஸ் இருந்து ஒரு G52 இல்லாட்டி G73 72 75 ஏதோ ஒன்று, இப்போ G85 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபோனில் வந்து இந்த மாதிரி லைன் இஷ்யூ மோட்டோரோலா ரிலேட்டடாக வந்துருச்சு, ஆனால் நான் போய் சர்வீஸ் சென்டர் போனேன், எனக்கு வந்து அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். ப்ரோ உங்களோட சைக்கிளிங் வரணும்னு சொல்லிட்டு library_UT அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணணும். சைக்கிளிங் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இருக்கலையே எது பெஸ்ட்டு லொக்கேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக டிசைட் பண்ணுறேன். சைக்கிளிங் வந்து ஒரு சூப்பராக இருக்குங்க. சைக்கிளிங்கும் சரி வாக்கிங்கும் சரி இருக்கிறதுலே பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ரன்னிங்கும் அல்ட்டி தான், பட் ரன்னிங் பழக்கம் இல்லாமல் பண்ணும்போது இன்ஜுரி ஈஸியாக ஆகிடும். சைக்கிளிங்கும் பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினா இன்ஜுரி ஆகும். வாக்கிங்கும் பழக்கம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்ஜுரி ஆகும். ஸோ எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணால் இன்ஜுரி ஆகும். நமக்கு பழக்கமான ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் நம்ம பெட்டர் ஆகிட்டே போவோம், அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒன்று ரொம்ப ஓவர் டூ பண்ணோம்னா நமக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பரத் கூட பேசிட்டு நானும் பரத் வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த மீட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டப் அப்படிங்கிறத எங்கே வைக்கலாம், எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மீட்டப்னு ஒரு விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டாக பிளான் பண்ணலாம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன் உங்களை பார்க்க. அதுதான் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாரையுமே வந்து இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்கிறதோட உங்கள் ஏரியாலே இருக்கலே பெஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து எல்லோரும் மீட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த சைக்கிளிங்க்கு என்னன்றதை நான் கண்டிப்பாக முடிவெடுத்து சொல்கிறேன் ப்ரோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறையா வீடியோஸில் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அக்டோபருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் சேஞ்சஸ் கொண்டு வருவேன், கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அக்டோபரில் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, அப்புறம் வந்து SPLA என்னது இது, பிளேஸ் பாரா. ஓகே, S23 Ultra உங்கள் பட்ஜெட்டில் 50Kக்கு இருந்தாலும் 65Kக்கு ஒர்த்து. உங்கள் பட்ஜெட் 50K இருந்தாலும் 65Kக்கு ஒர்த்து அந்த எக்ஸ்ட்ரா 15K போட்டு வாங்கலான்னு சொல்லியிருந்தீங்க. பட் 75Kக்கு தான் வரும்னு போல் இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் 75K ஃபார் S23 Ultra? S23 Ultra இன்னி வரைக்கும் எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஆனால் மறுபடியும் நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு சில ஃபோன்ஸ் நான் இதுக்கு தான் S24 பற்றியும் பேசியிருப்பேன். 24 ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை. சிம்மை நீங்கள் வந்து அதில் ட்ராப் பண்ணிட்டு உங்களோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அட் டைம்ஸ் பேட்டரி லைஃப் கொஞ்சம் மோசமாகலாம், இல்லாட்டி வந்து ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் கண்டென்ட் கிரியேஷனுக்காக போகும்போது கண்டென்ட் கிரியேஷன் தான் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகும்போது S24 சீரிஸே ஓகே தான். நீங்கள் இப்போ S24 ப்ளஸ் 65Kக்கு வரப்போகுது. கரெக்டாக 65K நான் அவங்களே சொல்லிட்டாங்க.
இதில் ஹைலைட் என்னன்னா S24 ப்ளஸ் கூட வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கான்டென்ட் கிரியேஷனுக்காக தான் நான் டிவைஸ் வாங்குறேன் அப்படின்னும் போது சிம் போடாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் S23 வாங்கினீங்கன்னா மோர் தென் எனஃப். அதுவும் நீங்கள் அடிக்கடி அதில் இருக்க டேட்டாவை பேக்கப் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 128 GB போதுங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்து டக்குன்னு பிசிக்கு அனுப்பிடுறீங்க, பிசிக்கோ இல்லை லேப்டாப்க்கோ அனுப்பிடுறீங்க அப்படின்னும் போது 128 GB இஸ் எனஃப். அதே மாதிரி கான்டென்ட் கிரியேஷனுக்காக ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியர் கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வீடியோக்கு 4K எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லாட்டி 1080p எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து S23 இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்போ S23 அல்ட்ரா நீங்கள் வாங்கணுமா அப்படின்னும் போது நீங்கள் இது யோசிச்சுக்கோங்கிறேன். இப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா 50K நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் பொதுவாக கேட்கும்போது எனக்கு என்ன தோணிடுதுன்னா 50K வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதை பற்றி நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் யோசிக்கணும். ஏன்னா இப்போது கையில் 50,000 தான் இருக்குது, அதனால் 50,000க்கு தான் வாங்க முடியும்னு நினைக்கிறது தப்பு சொல்ல வரல. ஆனால் நமக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து 50,000 ரூபாய்க்கு தான் இருக்குன்றதுக்காக ஒரு ஃபோனை வாங்கிவிட்டு அப்புறம் அதில் இது இல்லை அது இல்லை இது எனக்கு நல்லா இல்லை அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 50,000 வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் எப்பயுமே நான் அதை சொல்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதுக்கு சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வெயிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு அதான் சொல்கிறேன்ல, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆகாத ஒரு டிவைஸ் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரும்போது அதை வாங்கிட்டு திரும்பியும் வந்து நீங்கள் கஷ்டம் படுவீங்க. அந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இப்பயும் கூட பாருங்களேன், நான் எப்படி க்ளூ கொடுக்குறேன். 75K 70K ஏன் 65K ஸ்பெண்ட் பண்ணணுமானா இல்லை, 35K S23 கான்டென்ட் கிரியேஷன் தான் ஆஸ்பெக்டாக இருந்து, இல்லாட்டி வந்து நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு எங்கனாலும் போக நான் தயார், ஒரு நாளைக்கு இன்னொரு தடவை எக்ஸ்ட்ராவாக நான் சார்ஜ் பண்ணணும் சாயங்காலம் அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக S23 இஸ் மோர் தென் எனஃப். S23 யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா பர்சனலாக ஒன் ஆஃப் த நல்ல ஃபீல், அந்த டைமில் ஒரு நல்ல ஃபீல். ஏன்னா ஈஸி டு கேரி அரவுண்ட், ரொம்ப குட்டியாக இருந்தது. அதே சமயம் வந்து சார்ஜ் ஏறுறது ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது. சாம்சங்கோட 45 வாட்டில் தான் போட்டேன், அது 25 வாட்டில் தான் ஏறும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து S23 அல்ட்ராவோட அது ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா உள்ள இருக்கிறது 3900 mAh தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி ரீசார்ஜ். அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் S23 அல்ட்ரா அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்காது, அதோட கொஞ்சம். அதே சமயம் இதில் பாருங்களேன், S23 அல்ட்ராவில் சப்போஸ் எனக்கு 7 hours கிடைக்குது அப்படின்னா S23 அல்ட்ராவில் எனக்கு வந்து ஒரு 4 to 5 hours மாதிரி கிடைக்கலாம். ஸோ மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதுலேயும் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன்ஸ், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நெட்ஒர்க், நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஸோ இதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த கமெண்ட்டையும் எடுத்தேன். அடுத்து ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூகுள் பிக்சல் மொபைலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இல்லை ப்ரோ, அதை டக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. இதில் என்னென்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. இன்றைக்கி மேபி One UI இருக்கலாம், ஃபன்டச் UI இருக்கலாம், ஆக்சிஜன் UI இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கலே பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எங்கே அப்படின்னா, இவ்வளவுக்கு ஏங்க HTC Sense UI, சோனியோட டைம்ஸ்கேப் UI இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுலலாம் எப்படி இருக்கும்னா ஜிகனா வேலை செம்மையாக இருக்கும். LGயில் ஆப்டிமஸ் UI அதெல்லாமே அப்படியே பயங்கரமாக இருக்கும். நிறைய ஜிகனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடும்னா 512 MB ரேமோ இல்லாட்டி 1 GB ரேமோ இருந்தால் அதெல்லாம் தாங்க முடியாது, பெருசாக டாஸ்க் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே அக்கேஷனல் ஹிக்கப்ஸ்லாம் ஆகும். ஆனால் ஒரு நெக்ஸஸ் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், காம்படிஷனில் இருக்கிற எல்லாரோடையும் அது இன்ஃபீரியராக இருக்கும். நிறைய ஸ்கோர்ஸில் இன்ஃபீரியராக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேரில் கூட கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸில் டாப் நாச்சாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே ஸ்லைட்லி லீனிங் டுவர்ட்ஸ் கூகுளோட ப்ராடக்ட், அதாவது நெக்ஸஸாக இருக்கட்டும் இல்லாட்டி பிக்சலாக இருக்கட்டும், அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான். ஆனால் இதுக்காகவே நான் எப்போ பாரு பிக்சல் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ பாருங்களேன், நான் மட்டும் நான் பிக்சல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். S23 அல்ட்ரால தான் இப்போ இந்த வீடியோ கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். பட் இதுவே பிக்சலில் பெஸ்ட்டு, அதை பிக்சல்ன்ட்டேன் சாரி, ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்ட்ராய்டில் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ், கன்சிஸ்டன்ட் ஸ்மூத்னஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு கூகுளோட பிக்சலில் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் கம்பேர் கூட பண்ணி பாருங்கள். டென்சாருங்கிற ஒரு தருதரும் அங்கே இல்லைன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா இப்போ டென்சார் G4 சூப்பராக இருக்குது. அவங்க வந்து கூலிங் மெக்கானிசம்லையும் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் G4ல் வந்து எனக்கு தேவை NPU, அதில் நான் தெளிவாக இருக்கேன். அப்புறம் ஆன் டிவைஸ் ஏஐக்கு ரேம் அதிகம் தேவை, ஸோ அதுலேயும் நான் தெளிவாக இருக்கேன். அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறமா இப்போ சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஆன் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சார் வந்து எங்கேயோ தரையில் போய் கிடக்கும். ஆனால் ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஒரு 9 சீரிஸை உங்கள் குரோமாலையோ இல்லாட்டி நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையோ போய் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காம்படிஷன் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணா ஏன் ஐஃபோன் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பெஞ்ச் மார்க்னாலே பொதுவாக எல்லாரும் ஆப்பிள் தானே சொல்கிறாங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா கூட நீங்கள் ஐஃபோன் ஒன்று வச்சுக்கோங்க, பிக்சல் ஒன்று வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிஜமாவே நல்லா இருக்குங்க கூகுளோட பிக்சல் டிவைஸ். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. ஆனால் பாருங்களேன், பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத புரிஞ்சு தான் நம்ம வாங்கணுங்கிறது. அதுக்கு தான் அடிக்கடி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வீடியோ மேக்கிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால தான் நான் சாம்சங் போயிட்டேன்.
இல்லையா ஆப்பிள் கூட போகலாம். இப்போ வீடியோகிராஃபி எனக்கு முக்கியம் அப்படின்னும் போது நான் சாம்சங் இல்லாட்டி ஆப்பிள் போகலாம். பிக்சல் போகலாம். எப்போனா நான் vlog ஸ்டைல் வீடியோஸ் தான் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக vlog ஸ்டைல் தாங்க. நான் வந்து இந்த மாதிரி செடன்ட்ரியாக ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல ஒரு ட்ரைபாடில் வச்சு எடுக்க போகிறது இல்லைங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் பிக்சல் போயிடுவேன். ஏன்னா அப்போ பிக்சல் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதான் ஓகே. அதனால தான் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம டிசைட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் போக்கோ F6 தான் வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ, மதர் போர்டு இஷ்யூ இருக்கா சொல்லுங்கள். மதர் போர்டு இஷ்யூ, லைன் இஷ்யூ இதெல்லாம் பற்றி யாராலையுமே ப்ராப்பராக கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ரிப்பீட்டடாக அதை சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் போக்கோ F6ல யாருக்காவது மதர் போர்டு இஷ்யூ இருந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு ஹிண்ட் கிடைக்குமே தவிர, பட் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து தான். F6 வந்து X6 ப்ரோவோட வே பெட்டர். X6 ப்ரோவோட எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே F6 கொஞ்சம் வே பெட்டராக தான் இருந்தது. டிஸ்பிளே தவிர டிஸ்பிளேயும் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். பட் பிரைட்னஸ்ல வந்து X6 ப்ரோ கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஓகேயா? ஸோ இது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ F6 வந்து பர்ஃபார்மன்ஸில் சீரியஸாகவே சூப்பர். அதுவும் 125Kல சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அடுத்து வந்து ராகுல் நானி அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, Amazfit Bip 3 Pro ரீஃபர்ப்டு வாங்கலாமா இல்லாட்டி ரெட்மி வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இல்லை சிம்பிளுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிவைஸ், அதான் ஆன் வாட்ச் ஜிபிஎஸ் வேணும்னு நினச்சா Amazfit. எனக்கு ஜிபிஎஸ்லாம் தேவையில்ல, நான் ஃபோன் கேரி பண்ணிட்டு போவேன்னு நினச்சா ரெட்மிக்கு இருக்கிற பிகெஸ்ட் அட்வான்டேஜ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் சூப்பராக இருக்குது. மீ ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் சூப்பராக இருக்குது, ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்க்குலாம் நிகராக ஏதாவது ஒரு டேட்டாலாம் கொடுக்குது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. முன்ன இப்படிலாம் கிடையாது. இப்போ தான் மீ ஃபிட்னஸ் ஆப் செம்மையாக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஜெப் ஆப் எப்பயும் மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. மீ வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜிகனா வெள்ளம் பார்த்து சூப்பராக இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து நீ இன்னைக்கு நடந்தல, இவ்வளோ தூரம் நடந்திருக்கல, இது வந்து ஈக்குவலன் டு 5 கோனைஸ் தெரியுமா அப்படிலாம் கூட சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, அப்படியா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பர்கர் ஃபோட்டோ போட்டு இதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் போய் நட. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு சில மோட்டிவேஷனல் ஸ்டஃப் வர ஆரம்பிச்சிருக்கு எதுலன்னா மீ ஃபிட்னஸில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹைப்பர் ஓஎஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதாவது 2800 ரூபா வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமான மாதிரியான ஒரு அந்த ஃபேக்டர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ Amazfit வந்து எப்படின்னா ஹார்ட் கோர் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர். இது வந்து எப்படி இருக்குன்னா கைண்ட் ஆஃப் மிக்சட். உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அண்ட் ஃபோன் கால் மாதிரியான விஷயங்களும் நம்மளால் பேச முடியும். எதுலன்னா ஆக்டிவ், ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ். ஓகேங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து MMK அப்படிங்கிற நண்பர் வந்து MIUI டைலர் தான் பெஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் கால்ஸ், அதர் சைட் பர்சன் கான்ட் ஹியர் எனிதிங். ஆமாம், அது உண்மை தான். MIUI டைலர்லையும் அப்படி தான். ஆக்சிஜன் OS டைலர், ஆக்சிஜன் OS இல்லாட்டி கலர் OS டைலர், டிஃபால்ட் டைலரும் அப்படி தான் இருந்தது. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் டைலர் எதில் இருக்குது அப்படின்னா போக்கோ அண்ட் ரெட்மி ஃபோன்ஸில் இருக்குது. இன்னொன்று சாம்சங்கில் இருக்குது. சாம்சங்கில் இருக்கிறதுலையும் ஆப்போசிட்டில் யாருக்கும் எதுவுமே கேட்காது. அண்ட் கால் வந்து பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா சாம்சங் ஃபோன்லையும் கன்னு மாதிரி இருக்குது. ஸோ போக்கோ X6 F6 இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். டைலர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கால் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எல்லா கால்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சப்போஸ் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ ட்ரூ காலர்லேயே கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்காக நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நல்ல ஆப் பார்த்தேன், இந்த ஆப்பில் வந்து கால் ரெக்கார்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னா எந்த ஆப் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ஆம்ப்ரோஸ் பிக்சல் 8 7A சார்ஜர் என்ன ப்ரோ வாங்குறது? சார்ஜர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு PD சார்ஜர் வாங்கிக்கோங்க. மோரோவர் ஒரு 33 வாட்டோ இல்லாட்டி 45 வாட் சார்ஜர் வாங்கினீங்கன்னா மோர் தென் எனஃப். இல்லாட்டி ஒன் டைம் வாங்க போகிறோம் ப்ரோ, இதே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு 65 வாட் PD கேன் சார்ஜர் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், செட்டில்டு. சரியா? மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அதை வச்சு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது போதும். அப்புறம் மணிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்டர் 40K ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன் சொல்லுங்கள். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வித் நார்மல் கேமிங் லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும். Honor 200 இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுது. அப்புறம் விவோட V40யும் நல்ல ஃபோன் தான். அப்புறம் ஏன்னா பேட்டரின்னு வரும்போது GT60 இருக்குது, GT6ம் கூட இருக்குது. ஸோ நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ஃபோன் தான், இதுதான் ஆல்ரவுண்டர் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் எக்ஸல் ஆகும். ஸோ நீங்கள் GT6 பார்த்துக்கலாம், Honor 200 பார்க்க முடியும். ஸோ பாருங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் சூஸ் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எது இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பார்த்து அதுக்கு போங்க. ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ. திரும்பியும் சொல்கிறேன், ஏதோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இதுதாங்க இருக்கிற டாப், இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. எனக்கு 7300 ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் Reno 12 Pro கூட நம்ம சொல்ல முடியும் போல். அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிவானா, நத்திங் ஃபோன் 2A இல்லை பிக்சல் 7A 2A வந்து உங்களுக்கு 120K வரும். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 5000லேருந்து 6000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு 7A கிடைக்கும். ஸோ 7A வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் வந்து 2A-வோட 7A நல்லாயிருக்கும். பட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், தெர்மல் மேனேஜ்மெண்ட், பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நத்திங் 2A தான் பெட்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் கம்யூனிட்டி. நத்திங்கோட கம்யூனிட்டி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு LHDC, LDAC இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ
இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நத்திங்கில் இருக்கும். அப்போது பிக்சலில் இருக்காதானே அப்படி கிடையாது. பிக்சல்லையும் எல்டாக்கு ஆப்டெக்ஸ் இதெல்லாமே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எட்ஜஸ் வந்து ஃபார் ஷூர் நத்திங்க்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆகும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சப்ஜெக்டிவ். ஆனால் கேமரா அண்ட் வீடியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்டாட்டிக்காக சும்மா நடந்து போகும்போது அப்பப்போ வீடியோ எடுப்போம் ப்ரோ. அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படி சும்மா வீடியோ எடுத்து வச்சுப்பேன் மெமரி. அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சல் 7 தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மீதி எல்லா ஏரியாலையுமே மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நத்திங் தான் ஸ்கோர் பண்ணும். என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது நிலைமை. ஓகே ஓகே அண்ட் நிறைய இன்னும் சொல்லிட்டு போகலாம். இப்போ 2Aக்கும் 7Aக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு போகலாம். எப்படின்னா சார்ஜிங் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது, அப்டேட் சப்போர்ட் எப்படி இருக்குது, என்ன ஃபீச்சர் எதிர்பார்க்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா டிவைஸ்க்கும் இடையில ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து இலக்கியா ப்ரோ, ரியல்மி GT60 க்ரீன் லைன் இஷ்யூன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அமேசான் ரிவ்யூவில் நெகட்டிவில் பார்த்தேன். யூடியூப்பில் கூட ஒருத்தர் ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த GT6 GT60 நிறைய மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் வாங்கினா அதில் 2 பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 பேர் நம்மளா அப்படிங்கிறதுல தான் இங்கே வந்து பெரிய கேள்வி வந்து நிற்குது. ஸோ எதுலேயுமே வந்து போர்டு இஷ்யூவோ இல்லாட்டி லைன் இஷ்யூ வராதுன்னு யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியலங்கிறது தான் எதார்த்தம். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் யாராலையுமே வந்து சொல்ல முடியாதுங்கிறது தான் எதார்த்தம். எப்படின்னா வந்து போர்டு இஷ்யூ வருமா தெரில, லைன் இஷ்யூ வருமா தெரில, பிராண்டுக்கே தெரிலன்னும் போது நம்ம என்னத்தை சொல்கிறது. ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இதை யார் சொல்ல முடியுங்கிறதுக்கும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். என்ன தான் வந்து ரிவ்யூவர்ஸ் இந்த மாதிரி சோக்கால் ரிவ்யூவர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொன்னாலும் அவங்க எவ்வளோ நாள் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ண போகிறாங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நானே உங்ககிட்ட தான் எல்லா ஆன்சரையும் கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஐயா அந்த கமெண்ட் போடுங்க படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு? ஏன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய டேட்டா தான் இருக்கலையே ஒர்த்து, அதுதான் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அதான் ஃபேக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேகே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேன் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேய் இஷ்டத்துக்கு பேசாதீங்கடா, வருஷம் வருஷம் ஏமாற்றிட்டு சேம் டிசைன் கொடுக்குற சாம்சங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற சைனீஸ் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு. பாவம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி நட்டெல்லாம் கலண்டுருமா ஏதாவது பேசிட்டு கிளம்புறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கரிசனமே பார்க்குறது இல்லைங்க. முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஏதாவது லூசு தனமெல்லாம் யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் போய் அவங்களுக்கு ரிப்ளைலாம் பண்ணுவேன். என்னன்னா என்ன ப்ரோ ஆக்சுவலாக உங்கள் புரிதல் என்ன, எதனால் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பேன். இப்போ அப்படிலாம் பார்க்குறதுக்குலாம் டைம் இல்லை. அதனால் ஜஸ்ட் பேன் அண்ட் வாக் அவே அவ்வளோதான். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா சைனீஸ் ஃபோனை பற்றி நம்ம சேனல் என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்லாம் நான் எவ்வளோ தூரம் வந்து சைனீஸ் அதிகமாக இப்போ பாராட்டி பேசிகிட்டு இருக்கேன்னே உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு டேய் இதான் ஹைலைட்டு, டேய் தெரியுமாடா ஆடா ஓடா அப்படிங்கிறது சில சமயங்களில் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணி தொலைகிறது தான் நிலவரம். ஸோ எதையுமே முழுசாக பார்க்கறது இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன் மொத்தமாக அப்போது என்னை பற்றி என்னை வந்து திட்டணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் திட்டுங்க, ஓப்பன் ஃபார் ஆல் தோஸ். அப்படி இல்லைன்னா நான் பப்ளிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேஸே காட்டியிருக்கக்கூடாது, ப்ளஸ் என்னோட கருத்துக்களையும் நான் வச்சிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது திட்டுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் திட்டுறது வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டேட்டா எதுவுமே கொடுக்காம இப்போ சப்போஸ் வந்து சோன் சோட் சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் பழகணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் அடுத்ததில் அதை மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எதையுமே சொல்லாமல் இது சரியில்லை, இல்லை இவர் சொல்கிறது போய் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது காண்டாகுது. சொல்கிறது போயினா ஏன் பொய்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் பார்க்குற எல்லாருக்கும் புரியும். மொட்டையாக வந்துட்டு இது போய் இது இல்லை வேஸ்ட்டு இது வாங்காத இந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து ஏன் வாங்க வேணாம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதை தானே நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் வாங்கலாம் ஏன் வாங்க வேணாம், எதுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் ஏன் பண்ண வேணாம் அப்படி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதே நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு மொட்டையாக வந்து எதாவது போடும்போது மொட்டை கடுதாசி மாதிரி தான் இருக்குது. அது வந்து வேல்யூவே இல்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அத்தனை வீடியோ போட்டு வச்சுருக்கோம் இத்தனை வருஷமாக, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதும் பெட்டர். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து டைம் ஆக ஆக மெச்சூர்ட் ஆகிட்டே வருவாங்க. அவங்களோட கண்டென்ட்டும் மெச்சூர்ட் ஆகும், அதில் இருக்கக்கூடிய டேட்டாவும் மெச்சூர்ட் ஆகும். ஏன்னா அவங்க கடந்து வர பாதை அப்படி. இப்போ நானே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தேன்னா நான் இப்போ எப்படி பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியல. சரி என்ன விடுங்க, MKBHD போய் பாருங்கள், எத்தனை வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காரு, குழந்தையா இருக்கும்போது என்ன பேசியிருக்கான்னு பாருங்கள், இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காப்லன்னு பாருங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும்ல. எல்லாருமே வந்து அவங்க கடந்து வர பாதையில் ஏதாவது கற்றுப்பாங்க. கற்றுக்கிறத தான் வந்து உங்கள் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுறதுக்கு கூச்சம் இல்லை அப்படிங்கிறவங்க ஷேர் பண்ணுவாங்க, கூச்சமாக இருக்குங்கிறவங்க பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க. இதில் இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு இப்போ ஆம்பிவர்ட் வேறு. ஓகே ஸோ அடுத்து F1 மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தினேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீரியஸாக போக்கோ F1 வேறு லெவல் டிவைஸ். அந்த டிவைஸ்லையும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது இல்லைன்னு கிடையாதுங்க. பேட்டரி கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். எப்போ வந்தது 845 பேஸ்டு ஃபோனு, பேட்டரி கண்டிப்பாக ஒரு சிலர் மாற்றிருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு போர்டு ஏதாவது இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி கேஷுவல் யூசர்ஸ் எல்லாருமே இன்னும் வரைக்கும் போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஃபோன், 4G ஃபோன் தான், ஆனால் மோர் தென் எனஃப். ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் ப்ரோ, போர்ட்ரேட் ப்ரொமோஷனல் கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒயிட் ஆங்கிள் கேமரா லென்ஸு 4K ரெசல்யூஷனில்
கெப்பாசிட்டியோட லீஸ்ட் ப்ரைஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 12 mini எடுத்தால் கூட போதும் ப்ரோ. உங்களுக்கு சார்ஜ் நிற்கிறத பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் நான் யோசிக்கணும். சார்ஜ் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. நான் என்ன ப்ரோ ஒரு நாள் முழுக்க வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 12 mini போதும். அதே சமயம் வந்து பிக்சலில் 7a சூப்பராக இருக்கும். அப்புறம் S23. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கிரியேஷன் ஆஸ்பெக்டில் ரொம்ப யோசிச்சு நீங்கள் வந்து ஈவன் மேக்ரோ வீடியோஸ் எடுக்கணும்னா கூட இதெல்லாம் நல்லாவே எடுக்க முடியும். ஐஃபோன் 12 mini அற்புதமான ஒரு ஃபோனாக இருக்கும். பேட்டரி மட்டும்தான் அதில் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி நல்ல டிவைஸ் தான் ஐஃபோன் 12 mini. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு SK அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ. 1 year முன்னாடி லான்ச் ஆன மொபைலாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. அப்கிரேட் பண்ணால் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகாத, இது ரொம்ப கஷ்டம். அப்டேட் பண்ணால் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகாத மாதிரி ஃபோன்னா நான் கண்டு தான் பிடிக்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ அப்டேட்டில் ஏதாவது ஒரு பக் வரதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே ரொம்ப அதிகம். அதுவும் சாம்சங் ஃபோன்ஸ்லேயே பாருங்களேன், இப்போ S23 அல்ட்ராக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. 6.1 வந்து ஒரு பெரிய அப்டேட் 2.8 GB கிட்ட வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சில அல்காரிதமில் பிரச்சனை வந்திருக்கு இல்லையா. அந்த ஃபோட்டோகிராஃபி அல்காரிதம் கூட நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி 16x - 19.9x வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பக் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பக்னால நமக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபோன் எப்பயுமே பிரச்சனையே வராதுங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகே அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்னென்னா, நான் ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் இதே ஆஸ்பெக்டில் தான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரி லெவல் SoC போதுமா, என்ட்ரி லெவல் SoC ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணால் போதுமா, எல்லா செக்மெண்ட்லையுமே குட்னு ஸ்கோர் பண்ணால் ஓகே, இல்லாட்டி ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் வந்து எக்ஸலண்ட்னு ஸ்கோர் பண்ணுறது சூப்பரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட படித்து பார்த்துட்டு உங்களோட பதில்களை போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் எடுத்த கமெண்ட்ஸ். இதை தாண்டி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதோட திரும்பியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய்.